ஹாய் மக்களே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு சாம்பார் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச துவரம் பருப்பை நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுது. காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்காய், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பழுத்த தக்காளி, அப்புறம் கொஞ்சம் புளி, ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கருக்கு அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு, எல்லா காய்கறிகள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுருங்க குக்கருக்கு. போட்டு ஸோ தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. குறிப்பாக இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவு போடுறது நல்லது. ஸோ அவ்வளோ நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த சாம்பாருக்கு 2 விதமான தூளை நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள், சாம்பார் தூள். ஸோ எப்படின்னா மஞ்சத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனானா இந்த ஸ்பூனில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அடுப்பே ஆன் பண்ணலை. ஸோ எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். ரைட், அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. உப்பையும் போட்டுடலாம். ஸோ ஒரு மிக்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் நம்ம எடுத்துடலாம். ஸோ 4 to 5 விசில் எடுத்தாச்சு. ஸோ எல்லாம் நல்லா வெந்திருக்கு, காய்கறி எல்லாம், பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச அந்த புளி கரைச்சலை ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த விசில் ஆறுற வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் அந்த புளி கரைச்சல் சாம்பாரோட நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். ஸோ அப்போ அந்த ஜீரக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. ஸோ ஒரு பக்கம் சாம்பார் கொதிக்கும் போது இங்கே அடுத்த அடுப்பில், இன்னொரு அடுப்பில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வானலிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். ஸோ இந்த கடுகு பொரியும் போதே நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டுருவோம். ஸோ இந்த ஜீரகம் இந்த தாளிப்புக்கு போடும்போது சாம்பாருக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு கீத் கருவேப்பிலையும் நம்ம போட்டுடலாம். ஸோ ஒரு கீத் கருவேப்பிலையும் போட்டு அது எல்லாத்தையும் பொரிஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை இம்மீடியட்டாக நம்ம சாம்பாருக்கு இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம போட்டுருவோம். இப்போது இந்த சமயத்தில் நான் சாம்பார் வச்சுருந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். பொதுவாக ஒரு நல்ல டிப் என்னன்னா, நம்ம தாளிப்பு போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சாம்பாரோட அடுப்பை. அப்போ தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர் அந்த சாம்பாரோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். இது ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார். கல்யாண வீட்டு சாம்பார், ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் எல்லாம் டேஸ்ட்டும் இதில் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.